அடுத்த வாரம் கோர்ட்டுக்கு போனையா, மறக்காமல் போயிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போய் மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு வா. சரிங்க சார். வாங்க மேடம், உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். நீங்க தான் அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும். எங்க வீட்டு பொண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவளை தூக்கிட்டு போயிருக்கானா, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். நீங்க தான் சார் அவன்கிட்ட இருந்து எங்க பொண்ணை காப்பாத்தணும். மேடம், உங்க பொண்ணு வயசு என்ன, என்ன பண்றாங்க, யார் கடத்தினதா சந்தேகப்படுறீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. சார், என் பொண்ணோட வயசு 23. அவளை கடத்தினது வேற யாரும் இல்ல, ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். அவன் தான் என் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போயிட்டான். ப்ளீஸ் சார், நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். மேடம், உங்க பொண்ணு மேஜர், அவங்கள கடத்திட்டு போனாங்களா இல்ல அவங்களா விருப்பப்பட்டு போனாங்களா? சார், விருப்பப்பட்டு போனா நாங்க ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறோம்? எங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கான். சரிங்க மேடம், பதட்டப்படாம விஷயம் என்னன்னு தெளிவா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க மேடம். சார், ஒரு நிமிஷம் வாங்களேன். ஓகே மேடம், விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. சார், நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஊர்ல அவனுக்கு பெரிய செல்வாக்கே இருக்கு. நினைச்ச உடனே எல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால அவன் என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாம அவனை பிடிச்சு லாக்அப்ல தள்ளுங்க. அதுக்காக தான் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, அள்ளி கொடுக்க நான் ரெடி. ஆனா எனக்கு அந்த கார்த்தி ஜெயிலுக்கு போகணும். புரியுது மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த கார்த்தியை லாக்அப்ல தள்ளிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் எக்ஸ்ட்ரா தரேன் சார். என் அக்கா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தார் குடும்பம். பணத்துக்கு எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க கார்த்தியை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளுற வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க. நீங்க கேட்கிற பணம் உங்க கைக்கு வந்து சேரும். ஓகே மேடம், என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு அவனை தூக்கி உள்ள போடுறான். நீங்க கவலைப்படாம இருங்க. வாங்க. இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். கடவுளே முருகா, ஏயா எங்க குடும்பத்துக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்கற? என் பேரை நல்லபடியா வீடு திரும்பணும் முருகா. அக்கா, அங்க பாரு. பரவாயில்லையே, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே அந்த கார்த்தியை கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க பொண்ணை கூட்டிட்டு போகும்போது இதெல்லாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கலையா? நானா ரேவதியை கூட்டிட்டு போல, அவளா விருப்பப்பட்டு தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன சார், பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. பொண்ணு விருப்பப்பட்டு வந்ததா கூலா சொல்றீங்க. பொண்ணை பெற்றவங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஆல்ரெடி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி சார் பெற்றவங்க சம்மதம் இல்லாம அந்த பொண்ணை வீட்டில் வச்சிருக்கீங்க? சார், ரேவதி என்னோட ஒய்ஃப். அவ என் வீட்டில் இல்லாம வேற எங்க இருப்பா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் அவளை கூட்டிட்டு வரேன், அவளையே கேளுங்க. போதும், நிறுத்து. எதுக்கு இவங்க ரேவதி கிட்ட கேட்கணும்? அவதான் கட்டின தாலியே கழட்டி கொடுத்துட்டாள். அப்புறம் உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு இருக்கு? திரும்ப திரும்ப பழைய விஷயத்தை பேசிட்டு இருக்காதீங்க. அது எப்படி சார் பழைய விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க கடத்திட்டு போனது அவங்க பொண்ணு தானே சார்? அவங்கள கடத்த வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்லை. அவங்கள விருப்பப்பட்டு தான் என் கூட வந்தாங்க. சார், இவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா சரியா வராது. இவனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாதான் சரியா வரும். இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. எந்த ஆதாரமும் இல்லாம என் மேல கேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இவங்களால என் மேல ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. என் பேரனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கணும் முருகா. ஐயா. பாட்டி, என்ன உங்க முகம் எப்படி இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்டு. ஆ,
மாமா எங்க? கார்த்திய போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன பாட்டி சொல்றீங்க? மாமாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்காக? எப்ப போலீஸ் வந்தாங்க? பாட்டி எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அது கார்த்தி ஏதோ விவாகரத்துக்கு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கானா. விவாகரத்து நடக்க போற பொண்ணு எதுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கடா கண்ணு. ரேவதி, இது கண்டிப்பா நம்ம அம்மாவோட வேலையா தான் இருக்கும். எனக்கும் அதுதான்க்கா தோணுது. ஏன் பாட்டி, அம்மா கிட்ட இருந்து என்ன இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நான் விவரம் தெரியாத சின்ன குழந்தையா? போலீஸ் என்கிட்ட பேச சொல்ல வேண்டியதானே? இது எல்லாத்தையும் என் பேரன் போலீஸ்காரங்க கிட்ட சொன்னாமா. அவங்க அவன் சொல்றத காது கொடுத்து கேட்கலையம்மா. அவங்க பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு தான் நம்ம ஊர் பெரியவங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் எதுக்கு பாட்டி? மாமா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னோட அம்மா. அதுவும் மாமா என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்ததா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் நேர்ல போறதா சரியா இருக்கும். நீயா? நீ எப்படிம்மா தனியா போறது? நீ தனியா வந்திருக்கேன்னு தெரிஞ்சா கார்த்தி என்னதாம்மா சத்தம் போடுவான். யார் இப்ப ரேவதியை தனியா அனுப்ப போறா? நான் இருக்கேன்ல பாட்டி, நான் கூட போறேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீங்க போறதுக்குள்ள அந்த போலீஸ்காரங்க என் பேரனை ஒண்ணும் பண்ணாம இருக்கணும். நீங்க பயப்படாதீங்க பாட்டி. மாமா மேல எந்த தப்பும் இல்லாதப்போ அவங்களால நம்ம மாமாவை எதுவும் பண்ண முடியாது. அக்கா நீ வாக்கா, நான் வரேன் பாட்டி. ஜாக்கிரதைமா, வரேன் பாட்டி. பாத்து. முருகா, ஏயா இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்கற? என் பேரனுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. என்ன மாப்பிள்ள, இந்த வீணா போனவளங்க ரொம்ப சந்தோஷமா வராளுங்க. என்னவா இருக்கும்? அதான் மாமா எனக்கு ஒன்றும் புரியல. சின்னத்தையோட அத்தை சேர்ந்து போயிட்டு வந்தாலே ஏதாவது விவகாரமான விஷயமா தான் இருக்கும் மாமா. என்னன்னு அத்தை கிட்ட பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஈஸ்வரி, நீ இவ்வளவு சீக்கிரமா சகஜமாயிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேனோ அதை தொடங்கி வச்ச சந்தோஷத்துல நான் இருக்கேன். அதனால நான் சகஜமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அத்தை பேச்சு ஒன்றும் சரியில்லையே மாமா. நினைச்சதை தொடங்கி வச்சேன்னு சொன்னீங்க. ஊருக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கியா? மாமா, அக்கா முதல்ல ரேவதிக்கு நல்லது பண்ணிட்டு தான் மத்ததெல்லாம் யோசிப்பாங்க. சின்னத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன தப்புக்காக உங்க சகல மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.